உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சட்டப்பேரவையில் கடமை மறவாமல் கண்ணியம் தவறாமல் மிக கெத்தாக உரையாற்றியுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என நடிகர் சத்யராஜ் பாராட்டு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின் முதல் முறையாக நேற்று உரையாற்றியதை பாராட்டி நடிகர் சத்யராஜ் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது கெத்தாக இருந்தது என்றும் அவரது தைரியமான உரை சிறப்பாக இருந்தது என்றும் சத்யராஜ் பாராட்டு தெரிவித்துள்ளார். என் அன்பு தம்பி மானமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் எதிர்க்கட்சி தலைவராக முதல் உரையை கேட்டேன். கடமை தவறாமல் கண்ணியம் தவறாமல் கட்டுப்பாடு குலையாமல் இருந்தது. அதே சமயத்தில் அவருடைய தைரியத்தை பாராட்டுகிறேன். மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று முழங்கும்போது அவருடைய கெத்து அப்படி சொல்லலாம். அப்போ தான் இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் புரியும். வெளிப்பட்டது. சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தையிலேயே சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தையும் அடங்கியுள்ளது. அவருடைய தைரியத்தை பார்க்கும் பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரசிகனாக அவருடைய பாடல் வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. உதய், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. சட்டப்பேரவையில் கடமை மறவாமல் கண்ணியம் தவறாமல் மிக கெத்தாக உரையாற்றியுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என நடிகர் சத்யராஜ் பாராட்டு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின் முதல் முறையாக நேற்று உரையாற்றியதை பாராட்டி நடிகர் சத்யராஜ் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது கெத்தாக இருந்தது என்றும் அவரது தைரியமான உரை சிறப்பாக இருந்தது என்றும் சத்யராஜ் பாராட்டு தெரிவித்துள்ளார். என் அன்பு தம்பி மானமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் எதிர்க்கட்சி தலைவராக முதல் உரையை கேட்டேன். கடமை தவறாமல் கண்ணியம் தவறாமல் கட்டுப்பாடு குலையாமல் இருந்தது. அதே சமயத்தில் அவருடைய தைரியத்தை பாராட்டுகிறேன். மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று முழங்கும்போது அவருடைய கெத்து அப்படி சொல்லலாம். அப்போ தான் இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் புரியும். வெளிப்பட்டது. சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தையிலேயே சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தையும் அடங்கியுள்ளது. அவருடைய தைரியத்தை பார்க்கும் பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரசிகனாக அவருடைய பாடல் வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. உதய், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.